ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்றைக்கி காலையில் எடுத்தது தான். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து நான் சேர்த்தே பண்ணிவிட்டேன் இன்றைக்கி காலையிலேயே. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் ஒரு லாங் வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் வந்து நான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் அரைக்கல, நேற்றே அரைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் இட்லி செய்கிறதுக்காக. என்ன மாவுனா, திணை அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். 1 கப் அளவுக்கு திணை, 3/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு மட்டும் ஊற வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா வேறு அரிசியெல்லாம் சேர்க்கலை. திணை அரிசின்றதே அது ஒரு வகையான அரிசி தான். அதனால் அதையே அரிசியாக பயன்படுத்திக்கலாம். வேறு எந்த அரிசியுமே நான் சேர்க்கலை. ஸோ நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நைட்டே மிக்சியில் போட்டு தான் அரைச்சி வச்சேன். நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. ஆனால் இட்லி வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம இட்லி அரிசி போட்டு பண்ணுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி சாஃப்டாக வரல, கொஞ்சம் ஹார்டாக வந்திருந்தது. பட்டு அதை விட இது ரொம்ப ஹெல்தி. திணை அரிசி ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ அதனால் ஹார்டாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப மோசம் இல்லை, பரவாயில்ல. ஸோ அதை நான் வந்து இட்லி பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டேன். இட்லி அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். கூடவே வந்து சட்னி வைக்கிறேன். தக்காளி சட்னி தான் வச்சேன். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னா, எக் ரைஸு, நிறைய காய்கறிகள் போட்டு எக் ரைஸும் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், இது தான் வந்து இன்றைக்கி மெனுவாக வந்து பிளான் பண்ணியிருந்தேன். தக்காளி சட்னிக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம், பூண்டு அதையும் போட்டு பொரிய விட்டுற வேண்டியதான். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு. ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். நம்ம தான் அதிகமாக இதை சாப்பிடவே மாட்டோம். இந்த மாதிரி சட்னி பண்ணும்போது அதிகமாக சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து கருவேப்பிலை போட்ட மாதிரியே தெரியாது, அரைச்சிருவோமா, அதனால் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். உப்பு போட்டுட்டேன். அது நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். வெங்காயம் நல்லா தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். காலையில் எந்திரிச்சதே பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி போல் தான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் சமைச்சு முடிக்கவே பார்த்திங்கன்னா 10 மணி பக்கம் ஆகிடுச்சு. பசங்களுக்கு இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஏன்டா ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்ற மாதிரி நிலைமை ஆகிடுச்சு. ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சுன்னு வைங்களேன், காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவோம். கரெக்டாக வந்து சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு 8, 8:30 காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவோம். அதே மாதிரி கரெக்டாக அந்த ரொட்டீன் வந்து சூப்பராக போகும். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் டயர்டாக இருக்கும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது. அதே மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா 9:30, 10க்குள்ளெல்லாம் தூங்கிடுவோம், தூக்கம் வந்துடும். இப்போ காலையில் லேட்டாக எந்திரிக்கிறனால 8, 9 மணி ஆகுதா எந்திரிக்கிறதுக்கு. அதனால் நைட்டு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. 12 மணி வரை முழிச்சிருக்க வேண்டியதாக இருக்குங்க. சும்மாவே படுத்துருக்க எரிச்சலாக இருக்குது. தூக்கம் வந்தாவது தூங்கலாம், சும்மாவே முழிச்சிட்ருக்க முடியுமா? என் பிள்ளைங்கள்லாம் தூங்கிடுறாங்க, ஹஸ்பண்டும் தூங்கிடுறாங்க, நான் மட்டும் முழிச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஸ்கூலே வச்சிடலாம் போல் அப்படின்னு தான் வந்து தோணுது. 12 மணிக்கு மேலே தூங்கினா எப்படி காலையில் சீக்கிரம் 6 மணிக்கெலாம் எந்திரிக்க முடியும்? அப்போ எந்திரிக்கிறது லேட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலங்க. அதுக்கு ஸ்கூலே இருந்துடலாம் போல், எப்படா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் வந்து தோணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இட்லி 2 பிளேட்டில் ஊற்றி வச்சுருந்தேன், அதெல்லாம் வெந்துருச்சு பாருங்களேன். இட்லி லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. திணை அரிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதான். இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து கண் பார்வையை நல்லா பளிச்சுன்னு தெரிய வைக்குமா. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த திணை அரிசியில் ஏதாவது செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லதான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். திணை அரிசியில் பொங்கல் பண்ணலாம், லட்டு பண்ணலாம், அதுக்கப்புறமா இட்லி, தோசை இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்புறம் அந்த மாவை வந்து நம்ம வறுத்து அரைச்சி அந்த மாவை எடுத்து கேக்கு கூட பண்ணலாமா. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. ஸோ சட்னியை ஒரு பக்கம் அரைச்சிட்டேன். என் பசங்க பசிக்குதுன்னு வந்துட்டாங்க. 10 மணி ஆகிடுச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சிரும்ல. அப்புறமா இட்லி எடுத்து கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. முகிலுக்கு சட்னி வேணாமா, வெறும் இட்லியவே சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி எதையும் ஒன்று சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து அதை ஊட்டி விட்டேன். அப்போல்லாம் நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸாம் லீவெலாம் வரும்ல, காலாண்டு பரீட்சை லீவு, அரையாண்டு பரீட்சை லீவு, அப்புறம் முழு பரீட்சை லீவு, இதெல்லாமே வரும்ல. அந்த டைம்லலாம் நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போவோம். பெரியம்மா வீடு, அத்தை வீடு, சித்தி வீடு, இந்த மாதிரிலாம். நாங்கள் எங்கே போவோன்னா, எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போயிடுவோம். அப்போ எங்கள் அம்மா பிறந்த ஊர். 1 மாதம் ஃபுல்லாக அங்கே தான் ஜாலியாக இருக்கும். மண்ணில் கட்டியிருப்பாங்க வீடு, மணல் வீடு, கம்மாயில் குளிக்கிறது, வயலுக்கு போகிறது, இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த லைஃப் ஸ்டைல்லாம். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி எத்தனை
எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஸ்கூல் அந்த லீவு முடிஞ்சிடும். இப்போ முழுப்பரிச்சை லீவுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம்னா 1 மாதம் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப ஸ்கூலுக்கு வரும்போது கஷ்டமாக இருக்கும். அழுதுகிட்டே வருவேன் நான்லாம். எப்படா அடுத்து லீவ் வரும், அடுத்து எப்படா போகும்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்கூலுக்கு வந்த உடனே பிள்ளைங்க எல்லாரும் பேசிக்கிறோமா, நான் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனேன், நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன்னு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மெட்ராஸில் இருக்கிற எங்கள் அத்தை வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு மெட்ராஸ்னால் வந்து பெரிய ஊர், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி நினப்பேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. மெட்ராஸில் இருக்கோம் அவங்க அத்தை ஊர், மெட்ராஸ் எப்படி இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க போயிட்டு வந்திருக்காங்கல்ல அதனால். அப்போ எனக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம சொந்தக்காரவங்க யாருமே மெட்ராஸ் சைடெல்லாம் இல்லையே, வெளியூர் சைடெல்லாம் அந்த மாதிரி இல்லையே, எல்லாருமே கிராமத்தில் தானே இருக்காங்க. அப்போ நம்ம கிராமத்துக்கு தானே போகிறோம், நம்மலாம் எப்போ மெட்ராஸ் போவோம் அப்படி சொல்லிட்டு நான் எங்கள் அக்காவும் பேசிக்கிறோம். எங்கள் அக்காவும் என்னோட மனநிலை தான் இருப்பாள். எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்டிருக்கோம், ஏம்மா நமக்கு மட்டும் சொந்தக்காரவங்க மெட்ராஸில் இல்லை, வெளிநாட்டிலலாம் இல்லை, அங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம போகலாம்ல அப்படி சொல்லிட்டு. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நமக்கு சொந்தக்காரவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க, அந்த சைடெலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், சே நம்ம சொந்தக்காரவங்க அந்த சைடெல்லாம் இல்லையே அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்களாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நினைக்கையில் மெட்ராஸ் கிராமமே பெஸ்ட்டுன்னு வந்து தோணுது. ஏன்னா மெட்ராஸ்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா நான் அங்கே இருந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. பட் கிராமங்கள்லாம் பாருங்கள், வயல்வெளி, ஸோ அதெல்லாம் சென்னையை கம்பேர் பண்ணும்போது, வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் கிராமங்களே எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தோணுது. அப்போல்லாம் அறியாத வயசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் வந்து ரொம்ப ஆசைப்பட்டது. அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் பெங்களூர் இந்த மாதிரிலாம் போகும்போது தோணுது, எப்படா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்ற ஒரு ஆசை தான் வரும். எப்போவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ வெளிநாட்டில் இருக்கும்போது எப்படா நம்ம ஊருக்கு போவோம், அந்த கிராமத்து மண் வாசனையை எப்படா நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மனசு வந்து தோணுது. ஆதவ் வந்து நேற்றே சொல்லியிருந்தான், அம்மா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு எக் ரைஸ் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு. அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னென்ன வெஜிடபிள் எடுத்திருந்தேன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்திருந்தேன். இது எப்படி பண்ணுறதுன்னா, நான் மட்டை அரிசியில் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒயிட் ரைஸில் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். பாஸ்மதி அரிசி, பொன்னி அரிசி இந்த மாதிரிலாம் பண்ணால். ஃபஸ்ட்டு வந்து பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். எந்த எண்ணெயில் வேணாலும் பண்ணலாம். வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி, அந்த கரம் மசாலா நானே காலையில் அரைச்சேன். ஸோ அந்த பவுட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா காய்கறிகளை வேக வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறமா காய்கறி வெந்ததுக்கப்புறமா அந்த ரைஸையும் போட்டுட்டு அப்புறம் அந்த ஸ்க்ராம்பிள்டு எக் இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா ஒரு சூப்பரான எக் ரைஸ் வந்து ரெடி. இதில் வந்து நம்ம சோய் சாஸ், இந்த மாதிரி சில்லி சாஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் சாஸ் எல்லாம் சேர்க்குறதில்ல, சும்மா தான் பண்ணுறது. அப்புறம் ஒரு பீட்ரூட் இருந்துச்சு, அதை தான் வந்து பொரியல் மாதிரி பண்ணி லஞ்ச் வந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.